ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் பண்ணுற ஐட்டம் ஒரு ஸ்வீட் ஐட்டம், பதர்பேணி. அது என்னோடய அம்மா, என்னோடய பாட்டி எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி பசங்க கேட்டாங்க, அதே ஸ்வீட் இன்றைக்கி அம்மா பண்ணி கொடுமா, பாட்டி பண்ணுறது பண்ணுங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நான் அதை பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்னெல்லாமாக்கும் தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? இப்போ நான் பேனிக்குள்ளே மாவு பிசைஞ்சு வச்சுட்டுருக்கேன். இது நான் 1 கப்பு மைதா மாவுக்கு 1 டீஸ்பூன் டால்டா போட்டு நல்லா நம்ம பூரி மாவு பிசைஞ்சு வச்சுக்கிற மாதிரி கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கணும். உங்களுக்கு என்ன சைஸ் பால் வேணுமோ அதே மாதிரி நான் இந்த 2 சின்ன சைஸ் பால் ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இதை பூரியாட்ட பரத்திக்கணும் நல்லா. இப்போ நான் 2 பூரி போட்டு வச்சுட்டுருக்கேன். இது உங்களுக்கு 3 பூரியாகவும் போட்டுக்கலாம், நான் 2 தான் போட்டிருக்கேன். இதுக்கு நடுவில் இப்போ நான் பதர் தேய்ப்பேன். பதருங்கிறது இதாக்கும். இது நான் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் 2-3 டேபிள் ஸ்பூன் டால்டாவும் அதில் ஒரு பிஞ்சு சோடாவும் போட்டு நல்லா பீட் பண்ணினதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு மைதா மாவை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் செமி லிக்விடாக தான் இந்த பதர் இருக்கணும். இப்போ நான் அதில் அந்த பதரை தேய்ச்சிட்டு ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது நான் இப்போ பதரை தேய்ச்சி 2 பூரி வச்சுருக்கேன். வேணும்னா உங்களுக்கு இதில் கூடி 1 லேயர் கூடி பதரை தேய்ச்சி பூரி வச்சுக்கலாம். இப்போ நான் இதை அப்படியே ரோல் பண்ண போகிறேன். ரோல் பண்ணிவிட்டு காட்டுறேன். ரோல் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு அது என்ன சைஸு உங்களுக்கு பேனி வேணுமோ அதுபடி கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். கட் பண்ணினது இப்படி இருக்கும். இப்படி இருந்த பீசஸை நம்ம இப்படி பண்ணிவிட்டு இதை ஒரு ப்ரெஸ் இப்படி கொடுத்தா போகிறோம். ப்ரெஸ் பண்ணினா இப்படி இருக்கும். இந்த இப்படி கட் பண்ணின இதை இப்படி வச்சுட்டு ஒரு ப்ரெஸ்ஸு. இது ரொம்ப நம்ம ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. நம்ம லேசாக தான் இது பண்ணப்படும். இப்படி சின்ன சின்ன பூரியாக இதோ நான் இதே மாதிரி பாருங்கள் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அதை எண்ணெயில் பூரியாட்ட அதை நான் பொரித்து எடுத்துட்டேன். அது அப்படியே லேயராகவே இருக்கும். உள்ளே பார்த்தா நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்ததும் இதை அப்படியே சுகர் பாகில் போடணும். நான் அந்த பூரியாட்டா பொரித்ததை அப்படியே இதை சுகர் பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சுகர் என்ன கணக்குன்னா 1 கப்பு மைதா மாவு எடுத்திங்கன்னா 1 கப்பு சுகர், 3/4 கப்பு தண்ணி. அதை விட்டு நல்லா பாகு எப்படின்னா ரொம்ப கம்பி பதம் கிடையாது. ஒரே ஒரு பிசுன்னு கையில் அப்படி எடுத்தால் ஒட்டும் இல்லை, அந்த பதம் வந்தால் போதும். அதில் அப்படியே எண்ணெயில் பொரித்து அதை அப்படியே அதில் போட்டுட்டு அதில் சுகர் நல்லா பிடிச்சதும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.